இயேசுவில் பிரியமானவர்களே, தவக்காலம் துவங்கியதில் இருந்து ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர்த்து மற்ற அனைத்து நாட்களிலும் நாம் ஒரு மைய தலைப்பை வைத்து அந்தந்த நாட்களில் வரக்கூடிய நற்செய்தி அல்லது முதல் வாசகத்தை ஏற்ற போல அந்த மைய தலைப்பை வைத்து நாம் சிந்தித்து வருகிறோம். மைய தலைப்பு என்பது நான் தாகமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு சிலுவையில் இருந்தபோது சொன்ன அந்த தலைப்பு, அந்த இறை வார்த்தை, நான் தாகமாய் இருக்கிறேன். 2026ஆம் ஆண்டு, இந்த ஆண்டு தவக்காலத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இயேசுவினுடைய தாகம் என்னவாக இருக்கும்? இன்றைய காலகட்டத்தில் இயேசுனுடைய தாகம் என்பதை, அவர் என்ன தாகத்தோடு இருக்கிறார் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்ற ஒரு கோணத்தில் அந்தந்த நாளுக்குண்டான வாசகங்களுடைய மைய சிந்தனை இதுதான் இயேசுனுடைய தாகமாக இருக்கும் என்று நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு இறை வார்த்தைகள் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இயேசுனுடைய தாகம் என்னவென்றால், ஏழைகளை மதிப்பதுதான் இயேசுனுடைய தாகமாக இருக்க முடியும். ஏழைகளை மதிப்பதுதான் இயேசுனுடைய எதிர்பார்ப்பாக இருக்க முடியும். அவருடைய ஆசையாக, அவருடைய விருப்பமாக, ஆவலாக இருக்க முடியும் என்ற ஒரு மைய சிந்தனை இந்த நாளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமான இந்த மைய சிந்தனை நற்செய்தி வாசகத்திலிருந்து நாம் எடுத்திருக்கிறோம். ஏழை லாசர், செல்வந்தர் இந்த பகுதியில் இருந்து ஏழைகள் மீது அன்பு கொள்ள வேண்டும் அல்லது ஏழைகளை மதிக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்ற சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி இன்றைய முதல் வாசகத்தை நாம் கொஞ்சம் சிந்தித்துவிட்டு இந்த வாசகத்துக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். இன்றைய முதல் வாசகத்தில் 2 விதமான மக்களை பற்றி பேசுகிறது. ஒன்று கடவுளை நம்பாதவர்கள், இன்னொருவர் கடவுளை நம்பக்கூடியவர். மனிதன் மீது நம்பிக்கை வைப்பவர், கடவுள் மீது நம்பிக்கை வைப்பவர். இந்த இரு மனிதர்களை பற்றி முதல் வாசகம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், முதல் வாசகம் இப்படியாக வார்த்தையில் வருகின்றன: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். ஆண்டவர் ரொம்ப வன்மையாகவே இந்த வார்த்தையை சொல்கிறார். உன்னுடைய நம்பிக்கை மனுஷன் மேலே இருக்கிறது. மனிதர்களுடைய வல்லமை, மனிதர்களுடைய சக்தி அல்லது மனிதர்களுடைய திறமை, அவருடைய பணம், அவருடைய அதிகாரம், இதை நீ நம்பிக்கிட்டு இருக்கிற. இப்படிப்பட்டவர்கள் சபிக்கப்படுவார்கள். அது எப்படிப்பட்ட சாபத்துக்குள்ளாகிறாங்க? அவர்கள் பாலை நிலத்து புதர் செடிக்கு ஒப்பாவர். அந்த புதர் செடியினால் எந்த பயனும் கிடையாது. பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய புதர் செடி நிழலும் கொடுக்காது, யாருடைய பசியும் போக்காது, அது எந்த விதத்திலும் பயன் கொடுக்காது. அது அருகாமையில் போன நமக்கு ஆபத்து தான் வரும். ஆக ஒருவர் மனிதனை நம்பக்கூடியவராக, கடவுளை நம்பாதவராக இருக்கக்கூடியவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, இந்த சமூகத்தில் அவர் எவ்விதத்திலும் பயன்பட மாட்டார், யாருக்கும் பயன்பட மாட்டார். அவரால் ஆபத்து மட்டுமே இருக்குமே ஒழிய நன்மை எதுவும் இருக்காது. மீண்டும் அப்படின்னு நாம் வாசிக்கிறோம், பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். நல்ல மழை பெய்து வசந்த காலம், கனிகளை கொடுக்கக்கூடிய காலம், ஆனால் பிரயோஜனம் இருக்காது. அவர்கள் அந்த வசந்த காலத்தை, பயன் கொடுக்கக்கூடிய காலத்தையும் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா ஒவ்வொரு நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். அப்படி லைனாக போகுது. அப்போ இந்த ஒட்டுமொத்த விஷயம் என்னென்னா, மனிதர்களை நம்பிக்கொண்டு வாழ்கிறவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவதில்லை, அவர்களாலும் யாருக்கும் பயன் இல்லை. இது முதல் செய்தி. இந்த பக்கம் பார்க்கிற போது ஆண்டவரை நம்பக்கூடியவர்கள், மனிதன் மீது நம்பிக்கை வைக்காமல் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும், அதையும் இன்றைய வாசகத்தில் சொல்லுகிறார். அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். இதெல்லாம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு நீர் ஓடை, ஒரு ஆற்று ஓரம், நீர் ஓடை ஓரம், ஒரு நதியின் ஓரம் இருக்கக்கூடிய மரங்கள் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியும். பசுமையாக இருக்கும், என்றுமே பசுமையோடு இருக்கும், கனிகளை கொடுக்கும்.
அது நீரோடை நோக்கி வேறு விடுகிறது. வெப்பமிகு நேரத்தில் அதுக்கு அச்சம் கிடையாது. ஐயோ இன்னைக்கு சம்மர் காலம் துவங்கி போகிறது, என்ன ஆகுமோ ஏதாகுமோ அல்ல, எப்போதுமே அது மகிழ்ச்சியாகிறது. ஆக இந்த முதல் வாசகத்தினுடைய செய்தி என்னென்ன, மனிதர்களை நம்பக்கூடியவர்கள், கடவுளை நம்பக்கூடியவர்கள், இந்த 2 விதமான மனிதர்களை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார், வாசகம் சுட்டி காட்டுகிறது. மனிதர்களை நம்பக்கூடியவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கடவுளை நம்பக்கூடியவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை சுட்டி காட்டுகிறது. இந்த மனிதர்களை நம்பக்கூடியவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு யார் வைக்க முடியும்? மனுஷனை மட்டுமே நம்பக்கூடியவர்கள், கடவுளை நம்பாம, கடவுளுடைய காரியங்களை நம்பாம, கடவுளுடைய நற்செய்தியை நம்பாம, மனுஷனை மட்டும் அல்லது மனுஷனுடைய திறமையை மட்டும் நம்பக்கூடியவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு யாரு அப்படின்னா, இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் வரக்கூடிய அந்த செல்வந்தன். அவன்தான் மனிதனை நம்பக்கூடியவர்கள். கடவுளை நம்பாமல் மனிதனை மட்டுமே, தன்னுடைய பணத்தை நம்பினான், தன்னுடைய செல்வாக்கை நம்பினான், தன்னுடைய வசதியை நம்பினான், தன்னுடைய இன்பத்தை மட்டுமே அவன் கவனத்தில் கொண்டான். ஆக கடவுளை பற்றி கவலை கிடையாது, கடவுள் சொன்ன காரியங்களை பற்றி கவலைப்படையாது. அப்போ நம்ம முதல் வாசத்துக்கு வருவோம். கடவுளை நம்பாமல் மனிதனை நம்பிய இந்த செல்வந்தன் இங்கே என்ன செய்கிறான்? பிரியமானவர்களே, இந்த வாசகத்தை நாம் நிறைய வாட்டி படிச்சிருப்போம். ஏழை லாசரும் செல்வந்தனும் என்ற வாசகத்தை படிச்சிருப்போம். நமக்கு மனப்பாடமாக கூட தெரியும், அந்த வாசகம் நமக்கு மனப்பாடமாக தெரியும். இந்த வாசகத்தில் வரக்கூடிய சில முக்கியமான காரியங்களை நாம் கவனிப்போம். இந்த வாசகத்தில் ஒரு மனிதன் ரொம்ப செல்வ செழிப்போடு இருக்கிறான். ஒரு மனிதன், இன்னொரு மனிதன் மிகவும் பசியோடு இருக்கிறான். ஒரு மனிதன் செந்நிற ஆடை உடுத்துகிறான், தினந்தோறும் செந்நிற ஆடை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல தடவை, இந்த செந்நிற ஆடை என்பது இயேசு வாழ்ந்த காலத்தில் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு உடை. அது அவ்வளவு எளிதாக எல்லோராலும் அணிய முடியாத ஒரு உடை. அது ராயல் கிளாத் என்று சொல்லுவார். ராயல், அரசர்கள் மன்னர்கள் உடுத்துகிற உடைத்தான் அந்த செந்நிற உடை. அப்போ அந்த செந்நிற உடையை தினந்தோறும் அவன் உடுத்துகிறான் என்றால் அவனுடைய வசதி. அவன் தினந்தோறும் செந்நிற ஆடை உடுத்தினான். ஆனால் இங்கே லாசர், அவன் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. இவன் தினந்தோறும் விருந்துண்டான், அவன் பசியோடு இருந்தான். அப்போ இங்கே 2 பேருக்கு வித்தியாசம் பாருங்க. அவன் செல்வந்தனாக இருந்தான், இவன் ஏழையாக இருந்தான். அவன் தினந்தோறும் விருந்து உண்டான், இவன் தினமும் பசியாக இருந்தான். அவன் செந்நிற ஆடையை உடுத்தினான், இவன் உடல் முழுவதும் புண்ணாக இருந்தது. அவன் தினந்தோறும் இன்புற்று இருந்தான், தினந்தோறும் மகிழ்ச்சியாக இருந்தான். ஆனால் இவன் தினந்தோறும் துன்பப்பட்டான். இதெல்லாம் வித்தியாசம். ஆனால் மிக முக்கியமான வித்தியாசத்தை இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் குறிப்பிடுகிறார். செல்வந்தன் ஒருவன் இருந்தான் அப்படிதான் வாசகம் சொல்லுதே ஒழிய அந்த செல்வந்தனுக்கு பெயர் வைக்கவில்லை. there is no name. அந்த செல்வந்தனுக்கு பெயர் கிடையாது. ஆனால் ஏழைக்கு பெயர் கொடுக்கிறார், ஆண்டவர் பெயர் கொடுக்கிறார். லாசர் என்ற ஒருவன் இருந்தான். இந்த லாசர் என்கிற வார்த்தைக்கு ஆண்டவருடைய அருளை பெற்றவன் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, மற்ற எல்லாமே டிஃப்ரென்ஸ் காட்டிட்டு கடைசியில் லாசருக்கு பெயர் வைக்கிறார், பணக்காரனுக்கு பெயர் வைக்கவில்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க, செல்வந்தனுக்கு பெயர் இல்லாமல் இருக்குமா? இந்த உலகத்தில் பிறந்த ஒருத்தனுக்கு பெயர் இல்லாமல் இருக்குமா? ஒரு கேள்வி கேட்டால் ஆமாம் இல்லை, எஸ் அது நோ, ஏதாவது வரணும். இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு குழந்தைக்கும் பெயர் வைக்காமல் விட்டுடுவாங்களா? வைப்பாங்க. ஏதாவது நாய் பேர் கூட வைப்பாங்க. இன்றைக்கி அப்படி தான் வச்சுன்னு இருக்குவாங்க இல்லையா? வாயில் நுழையாத பேரில் வச்சுன்னு இருக்கோம். அவன் செல்வந்தன். அப்போது செல்வந்தனுக்கு பெயர் வைக்காமல் இருப்பாங்களா? அப்பா அம்மா இல்லாத குழந்தை அப்படியே கூட ஓகே. ஆனால் ஒரு செல்வந்தன், பணக்காரன், அவனுக்கு பெயர் இல்லாமல் இருக்குமா சமூகத்தில்? கண்டிப்பாக பெயர் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் நீளமான பேர் கூட வச்சுருப்பாங்க. அவனுடைய அப்பாவுடைய பணக்காரன் இருப்பான், அவனுடைய பேரும் சேர்த்துருப்பாங்க. அவருடைய தாத்தா பணக்காரப்ப அவருடைய பேரும் சேர்த்து. இன்றைக்கி அப்படி தானே வைக்கிறாங்க. தாத்தா, அப்பா, பாட்டி எல்லா பேரும் சேர்த்து நீளமாக வைக்கிறது. ஆனால் செயின்டினுடைய பேர் வைக்கிறது கிடையாது இல்லையா? புனிதர்களுடைய பேர் வைக்கிறது கிடையாது. செல்வந்தனுக்கு அந்த சமூகத்தில் பெயர் இல்லாமல் இருந்திருக்குமா என்றால் நிச்சயமாக கிடையாது.
கண்டிப்பாக அவனுக்கு பெயர் இருந்திருக்கும். அந்த செல்வந்தனுக்கு கண்டிப்பாக பெயர் சூட்டப்பட்டிருக்கும், பெயர் சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. ஆனால் இயேசு அவனுடைய பெயரை நீக்குகிறார். அவனுக்கு பெயர் கொடுக்கல, ஏழைக்கு பெயர் கொடுக்கிறார். பெரியமானவர்களே, செய்தி இதுதான். முதல் செய்தி, இந்த ஊரில், இந்த உலகத்தில், இந்த சமூகத்தில், நாம் வாழ்கிற பகுதியில் நீங்கள் மக்கள் மத்தியில் எவ்வளவு பெயர் வேணுமானாலும் வாங்கலாம், எவ்வளவு பெயர் வேணுமானாலும் வாங்கலாம், எவ்வளவு புனை பெயர் வேணுமென்றாலும் நீங்கள் சூட்டிக்கொள்ளலாம். நீங்கள் நிறைய புனை பெயர்கள் வச்சுருக்காங்க இல்லையா, நாய் சங்கர், சும்மா அதுபோல் நிறைய புனை பெயர்கள் நாம் வைத்து கொள்ளலாம். இந்த உலகத்தின் பார்வையிலே புகழ்ச்சிக்குண்டான பல பெயர்கள் உங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் அவர், இவர், இப்படிப்பட்டவர், அப்படிப்பட்டவர், உங்களை போல யாரும் இல்லை என்ற புகழ்ச்சியான பெயர்கள் உங்களுக்கு கொடுக்கலாம், நமக்கு கொடுக்கலாம். ஆனால் கடவுளுடைய பார்வையில் நாம் பெயர் இல்லாமல் போய்விடக்கூடாது. மனிதர்களுடைய பார்வையில் நாம் பெயர் இருந்தாலும், மனிதர்களுடைய பார்வையில் நாம் பெயரும் புகழும் பெற்றிருந்தாலும், ஆண்டவருடைய பார்வையில் நாம் பெயர் இல்லாதவர்களாய் போய்விடக்கூடாது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். ஊரில் நல்ல ஊர் உலகத்தில் பெரும் புகழோடு இருக்கலாம், பேரும் புகழுமாக இருக்கலாம். உங்களுடைய பெயரை கேட்டாலும் எல்லாருக்கும் தெரியும், அப்படி இருக்கலாம். உங்களுடைய பெயரை கேட்டாலும் எல்லாம் உங்களை பற்றி பெருமையாக பேச அப்படி இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் அந்த செல்வந்தனை போல பெயர் இல்லாமல் போய்விடக்கூடாது. ஆக அவனுக்கு பணம் இருந்துச்சு, வசதி இருந்தது, அவனுக்கு எல்லா விதமான இன்பமாக வாழக்கூடிய காரியங்கள் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் பெயர் வாங்கலை, ஆண்டவருடைய பார்வையில் பெயர் வாங்கலை. அதான் முதல் வாசகம் சொல்லுது, நீங்கள் மனிதர்கள் நம்புனீங்க ஆனால் கடவுளை நம்பலை. மனிதர்கிட்ட நீங்கள் பேரை வாங்குறீங்க ஆனால் கடவுள்கிட்ட பேர் வாங்கலை. இன்றைக்கி நாமும் கூட அதான் பார்க்குறோம். நிறைய மக்கள் நம்மை புகழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். நிறைய பேர் நம்மை பற்றி ரொம்ப பெருமையாக பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். நம்ம பேரும் புகழும் பரவ வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுகிறோம். பிரியமானவர்களே, மனிதர்கள் தரக்கூடிய இந்த பேரும் புகழுக்கும் என்ன பிரயோஜனம் அப்படின்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. எப்போ கடவுளுடைய பார்வையில் நாம் பெயர் இல்லாதவர்களாய் இருக்கிற போது மனிதர்கள் கொடுக்கக்கூடிய பெயரினால் புகழ்ச்சியினால் பயனில்லை. அப்போது லாசர் ஆண்டவரிடம் பெயர் வாங்குகிறார். அப்போ இன்றைக்கி முதல் செய்தி என்ன? விவிலிய வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லுது, உங்கள் பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கு என்பதை நினைத்து நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று சொல்லி. உங்களுடைய பெயர் எங்கே எழுதப்பட்டிருக்கணுமா? விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கணும். இன்றைக்கி நம்ம யோசித்து பார்ப்போம். முதல் செய்தி, நாம் பெயர் வாங்கிறதுக்கு என்னென்ன கஷ்டப்படுறோம், நம்மளை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுறதுக்கு என்னென்ன பாடுபடுகிறோம், நம்மை முதன்மையாக வைத்துக்கொள்வதற்கு என்னென்ன காரியங்களை செய்கிறோம். பரவாயில்ல, ஆனால் ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது. என்னுடைய பெயர் யாருடைய பார்வையில் எழுதப்பட்டிருக்க வேண்டும்? ஆண்டவருடைய பார்வையில். செல்வனுடைய பெயர் இல்லை. பணம் இருந்துச்சு ஆனால் பெயர் இல்லை, செல்வம் இருந்துச்சு பெயர் இல்லை. அவங்களுடைய பெயர் எங்கே எழுதப்பட வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். ரெண்டாவது, இன்றைய நற்செய்தியில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், பணக்காரன் செல்வந்தன் செஞ்ச தப்பு என்ன? அவனுக்கு மோட்சத்தில் இடம் கிடைக்கல, ஆபிரகாம் மடியில் போய் சேரல, அவன் நரகத்துக்கு போயிட்டான். அந்த பணக்காரன் செஞ்ச தப்பு என்ன நினைக்கிறீங்க? மீண்டும் சொல்லணுமா? ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன், பதில் சொல்லணும் அப்படின்ட்டு. என்ன தப்பாக இருக்கலாம்? அவன் லாசரை அடித்தானா? லாசரை துன்பப்படுத்தினானா? இல்லை. வீட்டு விட்டு வெளியே போ, என் வாசல் படியாக நிற்காத, வெளியே போ அப்படின்னு சொன்னானா? கொள்ளை அடித்தானா? யாரையாவது போயிட்டு வீட்டில் திருடுனானா? அல்லது அடுத்தவனுடைய பொருளை அபகரித்தானா? 10 கட்டையில் வரக்கூடிய எந்த கட்டளையாவது அவன் மீறினானா? இல்லை, எந்த தப்பும் பண்ணல. அவனுடைய சொத்தை வச்சு அவன் சந்தோஷமாக இருக்கிறான், அவனுடைய வருமானத்தை வைத்து அவன் நலமாக இருக்கிறான். இப்போ அவன் பண்ணது தப்புன்னா நீங்களும் நானும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நீங்களும் நானும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? எல்லா ஏழை ஆசைகளை போயிட்டு தினம் உதவி பண்ணிட்டு இருக்கிறோமா? வீதியில் ரோட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஏழைகளுக்கும் அவருடைய பசியை போக்கி கொண்டு இருக்கிறோமா? நாமும் சம்பாதிக்கிறோம், நாமும் சாப்பிடணும், நம்ம வசதியை வைத்து நாமும் சந்தோஷமாக தான் இருக்கும். அப்போ பணக்காரனுக்கும் நமக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? இதில் தப்பு இருக்கா? இல்லை. அவன் சொந்த பணம், அவன் சொந்த வீடு, அவனுடைய சொந்த உழைப்பு, மேபி அவனுடைய அப்பா அம்மாவுடைய உழைப்பு,
யாரையும் கொள்ளையடிச்சதாக வாசகத்தில் வரல, யாரையும் ஏமாத்தினதாக வாசகத்தில் வரல, யாருடைய பொருளை அபகரித்ததாகவும் வாசகத்தில் வரல, லாசரை அடித்ததாகவும் வாசகத்தில் வரல, அவனை வீட்டு விட்டு வெளியே போ அப்படின்னு சொன்னதாகவும் வாசகத்தில் வரல. அப்போது அந்த பணக்காரன் செஞ்ச தப்பு என்ன? இல்லை, நீங்கள் சொன்னால் போதும், ஆக்ஷன் எல்லாம் பண்ண தேவையில்லை. என்ன சொல்லுங்க? பகிர்ந்து வாழலை. ஓகே, வேற? கண்டுகொள்ளாமல். ரெண்டுமே சரியான பதில். இன்டிஃபரன்ஸ். அடுத்தவனை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கு. பெரியமானவர்களே, நாம் திருச்சபை சொல்லக்கூடிய எல்லா விஷயத்திலும் நம்ம கடைபிடிக்கலாம். பூசைக்கு வருவது கடைபிடிக்கிறோம், ஆராதனைக்கு வருவது கடைபிடிக்கிறோம், ஜெபமாலை சொல்வது கடைபிடிக்கிறோம், அல்லது வீட்டு குடும்பத்தில் செய்வது ஜெபம் செய்வது கடைபிடிக்கிறோம், நம்ம விவிலிய படிப்பது கடைபிடிக்கிறோம். எல்லா காரியங்களையும் நாம் செய்கிறோம். அதே போல் திருச்சபை என்னென்ன சொல்லுது? இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது. தாய் தந்தையை மதிக்கணும், கொலை செய்யாதே, களவு செய்யாதே, மோகபாவம் செய்யாதே, பொய் சாட்சி சொல்ல, இதெல்லாம் நம்ம செய்யாமல் இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம செய்வது கிடையாது. ஆக திருச்சபை சொல்லக்கூடிய 10 கட்டளை கடைபிடிக்கிறோம், திருச்சபை சொல்லக்கூடிய 6 கட்டளைகளை கடைபிடிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். பிரியமானவர்களே, நாம் பாவங்கள் செய்யாமல் இருப்பது மட்டும் போதாது, நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். I don't commit any sin. நான் எந்த பாவம் பண்ண, நான் உண்டு, என் வேலை உண்டு, நேர்மையாக இருக்கிறேன், ஒழுக்கமாக இருக்கிறேன், என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறேன், நல்ல கணவனாக இருக்கேன், நல்ல மனைவியாக இருக்கேன், நல்ல அப்பா அம்மாவாக இருக்கும், என் வேலையில் நான் சுத்தமாக இருக்கிறேன், லஞ்சம் வாங்குறது கிடையாது, யாரும் ஏமாத்துறது கிடையாது, யாரை பற்றி நான் தப்பாக பேசுறது கிடையாது, இதெல்லாம் கிடையாது. ஆமாம், உண்மைதான். ஆனால் என் பக்கத்தில் ஒருத்தன் கஷ்டப்படுறான், அவனையும் நான் பார்ப்பது கிடையாது, அவனுக்கும் ஹெல்ப் பண்ணது கிடையாது. அப்படின்னா செல்வந்தன் செஞ்ச தப்பு என்னன்னா, எதுவுமே தப்பு பண்ணலை, ஆனால் கண்ணுக்கு முன்னாடி இந்த ஒருத்தனுடைய கஷ்டத்துக்கு நல்லது செய்யலை. அப்போ செய்தி என்னன்னா, தீமை செய்யாமல் இருப்பது மட்டும் பாவம் அல்ல. நல்லா புரிஞ்சுங்க, தீமை செய்யாமல் இருப்பது மட்டும் பாவம் அல்ல, நன்மை செய்யாமல் இருப்பதும் பாவம். இப்போ நாம் என்ன நினைக்கணும்? நான் எந்த தப்பும் பண்ணல, நான் எந்த தீமையும் பண்ணல, நான் நல்லா இருக்கேன், ஐ எம் குட், ஐ எம் ஓகே, ஐ டோன்ட் டூ எனி சின், ஐ டோன்ட் கமிட் எனி சின், நான் யாரும் ஏமாத்து. ஆனால் நன்மை செய்யலையே, அதுதான் இன்னைக்கு வாசல் சொல்லு. நன்மை செய்யணும். தீமை செய்வது மட்டும் செய்யாமல் இருப்பது மட்டும், தீமை செய்வது மட்டும் பாவம் அல்ல, நன்மை செய்யாமல் இருப்பதும் பாவம். இன்னைக்கு செல்வம் அதான் பண்ண, நன்மை செய்யலை. நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. ஏழைக்கு அந்த லாசர் கொடுக்கக்கூடிய உணவு அவன் வீட்டில் இருந்தது, ஏழைக்கு உடுத்தக்கூடிய உடை அவனுடைய வீட்டில் இருந்துச்சு, அவனுக்கு கவனித்துக் கொள்ளக்கூடிய அத்தனை வசதிகளும் அவனுக்கு இருந்துச்சு. இருந்தும் செய்யாமல் இருந்தான், கண்டு கொள்ளாமல் இருந்தான். இதுதான் பாவம். பிரியமானவர்களே, அதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களை நாம் கண்டு கொள்ளாமல் இருப்பது பாவம். அவர்களை கண்டு கொள்ள வேண்டும் என்பதுதான் இயேசுவின் தாகம்.